வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 176 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. தொடரும் அவதிகள். புலம்பெயர்ந்து பல நாடுகளிலிருந்தும் வந்த அகதி மக்கள் இருக்கும் நாட்டில் தொடர்ந்து இருக்கலாம் என்று மன நிம்மதி அடையும் வேளையிலே இத்தனை மனக்கஷ்டம் வருமா என்று கனவிலும் எதிர்பார்த்து இருக்காதவர்களும் உள்ளனரே. இப்போது பல நாடுகளிலும் பாராளுமன்றத்தில் ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கின்றது. காரணம், பொருளாதாரத்துறையின் வீழ்ச்சியை சமாளிக்க முடியாத இன்னல்களில் அதை எவ்வாறு குறைக்கலாம் என்பது ஒரு புறம். தொழிற்சாலைகள் மூடி அதன் வேலையாட்கள் குறைத்து பெருந்திண்டாட்டத்தில் இருக்கிற வேளையில் மறுபுறமும் வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்கும் வேலையால் தான் தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற மன உளைச்சலிலும் பாராளுமன்ற சிக்கலில் முக்கி தவிப்பதால் பாராளுமன்ற சிக்கலில் முக்கி தவிப்பதால் கட்சிகளுக்கிடையே பிளவும் ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியில் கூட ஒரு 1-2 மாதத்தில் வர இருக்கும் தேர்தலில் முன்புள்ள கட்சிகள் யார் வந்தாலும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் இன்னொரு கட்சியுடன் சேர்ந்து கூட்டமைத்தே ஆட்சி அமைக்க நேரிடும். அதாவது KFD என்னும் கட்சி வெளிநாட்டவர்களை அனுப்பதில் மும்முரமாக ஈடுபடும் வேளையில் இந்த கட்சியுடன் சேர வரும் மறு கட்சியும் அதே நிலைக்கு தள்ளப்பட்டுத்தான் வருகிறது என்பது ஜெர்மனியில் பேசுபொருளாக இருக்கின்றது. அதாவது வெளிநாட்டவர்களுக்கு மிகவும் பெரும் தொல்லியாக அமையப் போகிறது என்று பலரும் சொல்லிக் கொள்கின்றனர். இதையும் ஆராய்ந்து இங்குள்ள தொலைக்காட்சியில் அதை ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றார்கள். சரியான கஷ்டமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து.